ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஞ்சல் ஒனில் எப்படி ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு மொபைல் ஃபோனை வச்சே நம்ம ஈஸியாக வந்து ஏஞ்சல் ஒனில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட முடியும். இதுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ்லாம் வந்து எதுவுமே கிடையாது. அண்ட் நீங்களே இங்கே படித்து பார்த்துக்கலாம். ட்ரான்ஸ்பரண்ட் ப்ரைஸிங் அண்ட் நோ ஹிடன் சார்ஜஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எல்லா ப்ரைஸிங் டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏஎம்சி அண்ட் வந்து ப்ரோக்கரேஜ், அப்புறம் மார்ஜின் ட்ரேடிங்க்கு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா சார்? நம்ம இந்த வீடியோவில் வந்து எப்படி மொபைல் ஃபோனில் இந்த ஏஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ராசஸ்க்கு போயிடுவோம். ஓகே கைஸ், அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோர் வழியாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி பெர்மிஷன்ஸ்லாம் வந்து ஆக்சஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கெலாம் அலோவ் கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கீழே சைன்அப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அண்ட் கீழே ரெஃபரல் கோடு வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்டிருப்பாங்க. அளவு கொடுத்துங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. ஒரிஜினல் நேம் என்ட்ரு பண்ணி கீழே இருக்க டிக் பாக்ஸை டிக் பண்ணி கீழே கண்டினியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே உங்களோட ஜிமெயில் ஐடி கேட்பாங்க. இதில் நீங்கள் வந்து மேனுவலாகவும் என்ட்ரு பண்ணலாம், இல்லை வந்து ஜஸ்ட்டு வந்து கூகுள் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களோட லிஸ்ட் ஆஃப் ஜிமெயில் ஐடிலாம் வரும். அதை கொடுத்து கூட நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஜிமெயில் ஐடி செலக்ட் பண்ணி கீழே கண்டினியூ கொடுத்தோடனே இப்போ நம்பரை வச்சோடனே நம்மளுடைய பேன் நம்பர் இங்கே வந்திருக்கும். அது கரெக்டுனா ஒன்றும் பண்ண தேவையில்ல. மிஸ்டேக் இருக்குன்னா பென் ஐக்கானை கிளிக் பண்ணி மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. அண்ட் கீழே டிக் பாக்ஸை டிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தோடனே ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. என்ட்ரு பண்ணி கீழே கேப்சாவை என்ட்ரு பண்ணி கீழே நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆதார் கார்டை கூட லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுங்க. இப்போ பின்னை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. புதுசாக வரீங்கன்னா ஃபஸ்ட் டைம் செட் பண்ணணும். என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுங்க. இப்போ இந்த 2 டிக் பாக்ஸும் டிக் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு இந்த 2 மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா கேஒய்சிக்காண்டி மட்டும்தான். அண்ட் இதை கொடுத்தவொடனே நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வந்து ஃபெச் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஃபெச் கொடுத்தவொடனே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபெச் ஆகிரும் டாக்குமெண்ட்ஸ்லாம். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபண்டு வேணும். அதுக்கு நம்ம கேஷ் வந்து உள்ளே டெபாசிட் பண்ணணும்ல. அண்ட் ஃபண்டை நம்ம வெளியே விட்ரா பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னாலும் நமக்கு வந்து பேங்க் வேணும். நீங்கள் மேனுவலாகவும் என்ட்ரு பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்கள் இந்த மாதிரி பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே செலக்ட் பண்ணி ₹1 சென்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை. இது 100% வந்து சேஃப் அண்ட் செக்யூரான ப்ராசஸ் தான். ஸோ நான் வந்து இப்போ வந்து பேடிஎம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ₹1 வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்ட்டுருக்காங்க. அண்ட் அந்த ₹1 பார்த்திங்கன்னா வித்தின் 48 ஹவர்ஸில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே திருப்பி நாங்கள் க்ரெடிட் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. இப்போ பேடிஎம் நான் செலக்ட் பண்ணி நான் கண்டினியூ கொடுத்தோடனே பேடிஎம்க்கு ரீடைரக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு ₹1 மட்டும் சென்ட் பண்ணணும். நம்ம பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் கைஸ், ₹1 வந்து சென்ட் பண்ணியாச்சு. ட்ரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதன் மூலமாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இவங்க ஈஸியாகவே வந்து ஃபெச் பண்ணிடுவாங்க. நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே வந்து பக்காவாக வந்துடும். இது நம்ம பேரில் இருக்கணும் இந்த பேங்க் அக்கௌண்ட்டு. ஓகேவா? அடுத்தவங்க பேரில் இருக்க பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம இது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பேரில் இருக்க பேங்க் அக்கௌண்ட்டு தான் அவங்க வந்து பர்மிஷனுக்கு வந்து அலோவ் கொடுப்பாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம செல்ஃபி வந்து சப்மிட் பண்ணணும். அலோவ் கொடுத்தோன்னே கேமரா ஆக்சஸ்க்கு கேட்கும். கேமராக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டு நல்லா பிரைட்டான ஸ்பாட்டில் ஒரு செல்ஃபி எடுத்து சப்மிட் பண்ணுங்கள். செல்ஃபி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா கீழே சப்மிட் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு மேலே வந்து சிக்னேச்சர் போட சொல்லுவாங்க. உங்களுடைய பேன் கார்ட்லேயும் ஆதார் கார்ட்லேயும் எப்படி சிக்னேச்சர் இருக்கோ உங்களோட அஃபிஷியலாக சிக்னேச்சர் என்னமோ அதை போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். மிஸ்டேக்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டூ இட் அகைன் கிளிக் பண்ண உடனே அந்த சிக்னேச்சர் வந்து அழிஞ்சிரும். திரும்பி முதல்லேருந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல F1 ஆக்டிவேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரன்சிஸ், கமாடிட்டிஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், அது லாஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்பாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட ஓடிபி மட்டும் வெரிஃபை பண்ணால் போதும். எந்த பேங்க்குன்னு செலக்ட் பண்ணி உங்களோட பேங்க் அங்கே வரும். அதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் லிங்க் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து F1 ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ஃப்யூச்சர் டேட்ஸ்லாம் வந்து பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் வந்து ஓகே கொடுக்கலாம். இல்லைனா கீழே ஸ்கிப் பட்டன் இருக்கும். அங்கே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸே தேவையில்ல. F1 செக்ஷனவே நீங்கள் வந்து வேணாம் சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களோட ஆனுவல் இன்கம் கேட்குறாங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்குறாங்க. அதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் பிளான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். யுவர் பிளான் இஸ் iTrade Premier அப்படின்னு சொல்லியிருக்கா. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 டிக் பாக்ஸையும் இருக்கும், அதை டிக் பண்ணி விட்ருங்க. இந்த iTrade Premierனால் என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஎம்சி சார்ஜஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் வந்து ஃப்ரீ, ஈக்விட்டி டெலிவரி வந்து ஃப்ரீ தான். அண்ட் இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா ₹20. அப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து லிஸ்ட்டாக வரும், நீங்கள் அதை தெளிவாக பாருங்கள். அண்ட் ஃபண்ட் செட்டில்மெண்ட் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா, அன்யூஸ்ட் ஃபண்ட்ஸ் நம்மளோட டிமேட்டில் ஏதோ ஸ்டாக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா ஃபண்ட்ஸ், அதெல்லாம் விட்ரா பண்ணணும்னு நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அன்யூஸ்டு ஃபண்ட்ஸ் எல்லாம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் அந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். அண்ட் ஜெண்டர் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க, ஜெண்டரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க, நான் அதையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபாதர்ஸ் நேம் வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க, அதையும் வந்து என்ட்ரு பண்ணிடலாம். அடுத்து ட்ரேடிங் செக்மெண்ட்ஸ் எது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் எஃப்என்ஓ, கரன்சிஸ், கமாடிட்டிஸ் இது எல்லாமே வேணும் அப்படின்னா ஆள் கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நாமினி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தவிர இந்த அக்கௌண்ட்டு வேறு யாருக்கு பெர்மிஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாமினி அவங்களோட நேமு, அவங்களோட பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, ஷேர் எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் வந்துட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க, அந்த இதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்பாங்க, அதை நீங்கள் கொடுத்துருங்க. உங்களுக்கு அடுத்து அந்த அக்கௌண்ட்டோட ஃபுல் ஆக்சஸும் வந்து அவங்களுக்கு இருக்கும். பார்ஷியல் ஆக்சஸும் 50% எவ்வளோ ஸ்டாக் பர்சன்டேஜ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த ஆக்சஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அண்ட் எத்தனை நாமினி வேணால் ஆட் பண்ணிக்கலாம், 3 வரைக்கும் 3 நாமினிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவங்க யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜோ நீங்கள் அதை சொல்லிடலாம். அந்த ஆக்சஸ் வந்து உங்களுக்கு அடுத்து அவங்கக்கிட்ட இருக்கும் அந்த ஆக்சஸ். ஸோ இப்போ நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஆதார் ஓடிபி என்ட்ரு பண்ண உடனே நம்மளோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. சியில் சென்ட் ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணிடலாம். ஆதாருக்கு ஒரு ஓடிபி வந்துச்சு, அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபியை கிளிக் பண்ணிடலாம். அவ்வளோதான், கங்க்ராச்சுலேஷன்ஸ், அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா up to 3 ஒர்க்கிங் டேஸில் நமக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும் அப்படின்றாங்கல்ல. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 மினிட்ஸில் அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷம்லேயே நமக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடிக்கே வந்து கிளைண்ட் ஐடி அண்ட் டெம்பரவரி பாஸ்வேர்டு வரும். அது என்ட்ரு பண்ண உடனே புதுசாக பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா டெம்பரவரி பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. புது பாஸ்வேர்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அத்தென்டிகேஷன் எல்லா செட்டப்பும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், சிம்பிள் ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.